என்ன பண்ற லதா? என்ன பண்ற? டெய்லி என்ன பண்ணுவேன்? டெய்லி சமையல். கிச்சன்ல வந்து என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்? நானும் சமையல் பண்ணுவேன், நீயும் சமையல் பண்ணுவ. கிச்சன்ல எல்லாரும் சமையல் தான் பண்ணுவாங்க. எல்லாரும் சமையல் தான் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா நீங்க மட்டும் தான் கிச்சன்ல எல்லாத்தையும் உருட்டிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு நல்லா இருக்க பொருள் எல்லாம் உடைச்சிருவீங்க. யாரு? நானு. ஆமா, முழுசா இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சிருவீங்க. உடைச்ச பொருள் எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம அதை தூக்கி போய் போட்டுருவீங்க. நீங்க மட்டும் தான் அந்த வேலை பாப்பீங்க. நாங்கெல்லாம் சமையல் கட்டல சமையல். நான் என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? பின்ன அன்னைக்கு மண் சட்டி உடஞ்சி போச்சு பாத்திரம் தேய்க்கும் போதே. எங்க கேட்க போறாங்க அப்படி சொல்லிட்டு அது நான் வர்றதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு எஸ்கேப்பா. உனக்கு 3-4 சட்டி இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாது, அதனால தூக்கி போய் போட்டேன். நான் தேடிக்கிட்டு இருக்கிறது என்னதான் தெரியும். அப்படியே சண்டைக்கு வர மாதிரி வர வேண்டியது என்கிட்ட. யாரு? நீ பாத்தியா நான் பார்க்கவே இல்ல. நீ என்ன சட்டி வச்சிருக்கன்னு யாருக்கு தெரியும்? என்கிட்ட எதுக்கு கேக்குற அப்படின்னு கேக்குறது யாரு? நீங்க தானே. ஏன் சட்டி இல்லம்மா, என்ன சட்டியா? உங்க சட்டி இல்ல, என்ன சட்டி தான். என்ன சட்டியா? சட்டி தான், உங்க சட்டி கிடையாது. சரி, இப்ப என்ன பண்ற நீ? இப்ப என்ன பண்றேன்னா, துப்பாக்கி சொல்றியா? இங்க பாருங்க, இத கிட்ட க்ளோஸா எடுத்துட்டு வாங்களேன். நான் வந்து வாழைக்கால ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி தான் ஃபிஷ் மாதிரியே கட் பண்ணணும். வஞ்சரம் மீன் அதான் அந்த மாதிரி தான் வாழைக்கால மெலிசா போடு. நான் கட் பண்ணவா? வேணாம். அங்க விரல் துண்டா வருமா வாழைக்காய் வருமான்னு தெரியாது, நீங்க கட் பண்ணீங்கன்னா. அப்ப நடுவுல ஓட்ட போடணும்ல, அது அப்புறமா போட்டுக்கலாம். சரியா? அப்போ இன்னைக்கு வஞ்சரம் மீன், வஞ்சரம் மீன், வெஜ் ஃபிஷ். ஓகேவா? இப்படிதான் கட் பண்ணுமோ? ரவுண்டா கட் பண்ணாம இந்த மாதிரி நீளமா தான் கட் பண்ணணும். ரவுண்டா கட் பண்ணவானா? சரி, உன்ன கிராஸா கட் பண்ணு, அப்பதான் வஞ்சிர மீன் வரும். ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வஞ்சிர மீன், வஞ்சிரம் வெஜ் ஃபிஷ். அப்போ இது இங்க பாருங்க எப்படி நீளமா அழகா வருது. அது ஓகே வந்துச்சு. இது என்னது? இது அது புதினா துவையலுக்கு அரைச்சிருக்கேன். முக்கியமா இதான் புதினாவா? நீங்க தான் சமைக்கிறாள்ல. ஆமா. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி தாளிப்பு பண்ணிடலாம். வாழைத்தண்டு கூட்டு பண்ணிருக்கேன். தாளிப்பு பண்ண போறியா? வாழைத்தண்டு வந்து சாம்பார் இல்லனா வந்துட்டு பொரியல் பண்ணுவோம் நம்ம வீட்ல. சரி. எவ்வளவு பாத்திரம் சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க தான் அது நான் தேய்க்கிறேன் முடியாது. நான் தேய்க்கிறேன். மோஸ்ட்லி வந்து வாழைத்தண்டு வந்து பொரியல் இல்லனா சாம்பார்ல போடுவோமா. இன்னைக்கு கூட்டு பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயம் இங்க. முக்கியமான விஷயம் என்னது? இது சட்டி. இது யாரு வாங்கி கொடுத்தது? நான் தானே வாங்கி கொடுத்தேன். எதுவுமே சின்னதா வாங்கி கொடுக்கறது இல்ல, எல்லாம் பெருசா வாங்கி கொடுக்கறது. நான் யோசிச்சேன், அம்மா எல்லாமே சின்னதா வாங்கி கொடுத்தா நம்ம எல்லாருக்கும் வந்து பெருசா வாங்கி கொடுத்தாதான் எல்லாருக்குமே சந்தோஷம். நம்ம சமைக்கிறது இத்தனூண்டு. அது இல்ல, சட்டியில நான் சமைச்சு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கெல்லாம் வந்து பெருசா வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். வீடியோ கூட வேணாம், நான் வந்து இவ்வளவு பெரிய சட்டியில இத்தனூண்டு சமைச்சு நான் பார்த்தாலே மயங்கி விழுந்துருவேன். அந்த கரண்டிலேயே வராது, உண்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றதுன்னு இதை யோசனை பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. இந்த மண் சட்டி இவ்வளவு பெருசா இருக்கேனே, இன்னைக்கு வந்து இதுல வாங்க, இதுல வந்து இங்க பாருங்க. என்னது இது? அதாவது டபுள் பீன்ஸ், அதுக்கப்புறம் தெரியுதா டபுள் பீன்ஸ்? ஆமா, டபுள் பீன்ஸ், பச்சை பட்டாணி, இப்போ சீசன் பச்சை பட்டாணி, அப்புறம் மீன் மேக்கர், இதெல்லாம் போட்டு. வேர்க்கடலை போடலையா? அது ஒண்ணு விட்டிய. வேர்க்கடலையும் சீசன் தான் வாங்கி தானே கொடுத்துருக்கேன். வேர்க்கடலை ஏன் போடல? போடாத பத்தி கேட்காதீங்க, செஞ்சிருக்கேன்ல. அதெல்லாம் வேணா, பாராட்டி பழகுங்கப்பா. ஐயோ, பாராட்டி பழகுறேன் சரி. ஆனா நண்பர்களே எல்லாரும் பாருங்க, ஒரு நீங்க இவ்வளோ பெரிய மண் சட்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா அதை கூட இப்ப யூஸ் பண்ணிருக்கேன். சாதம் பண்ணிருக்கேன், இதுல சாப்பாடு பண்ணிருக்கேன். எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? நான் கூட சரி ஏதோ கீரை தான் போல இருக்குன்னு நினைச்சேன் நானு. தெரியல. இப்ப பாத்தியா பெருசா வாங்கிட்டு வந்து கொடுத்தது எவ்வளவு யூஸ் ஆகுதுல்ல. அதுக்கு முன்னாடி சொன்னீங்களா? இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? ஐடியா குடுக்கறனோ இல்லையோ, சும்மாடா ஏதாவது ஒரு கதை ஓட்டக்கூடாது. ஐடியா குடுக்கறனோ இல்லையோ, கலர்ன சாதம்லாம் இதுல கலர் இல்லாதான் நீங்களா சொன்னீங்க. நான் தான் இவ்வளவு பெரிய மண் பாத்திரத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு சூப்பரா அதுல சாதம் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு நீங்க எனக்கு பிரைஸ் என்ன கொடுக்க போறீங்கன்னா, நிறைய பாத்திரம் இருக்கு, பார்க்கும்போதே பயமா இருக்கு. அதுல எதுவும் சட்டி எதுவும் இல்ல. சட்டி எதுவுமே இல்ல. சட்டி இருந்தா உங்களுக்கு உடைகிற பொருள் பீங்கான் இதெல்லாம் இருந்தா எடுத்து வச்சிரு. இல்ல அது ஏன்னா அப்புறம் நீ இத பாரு எங்க அது இன்னொன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்றீங்க. இதாப்பா ஆர்வம் கோளாறு. வீடியோ எடுக்க சொன்னா வீடியோ எடுத்துட்டு மூக்க வச்சிட்டு கப்ப எடுத்துட்டு வந்து எடுக்கிறீங்க.
இந்த மாதிரி வெடிச்சிச்சு ஆர்வ கோளாறெல்லாம் என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. நான் என்னத்த பண்ணேன்? இந்த மாதிரி கப்பை தூக்கி வச்சுட்டு வீடியோ அந்த பக்கம் இருக்கு. கப்ப தூக்க குடு குடு குடுன்னு ஓடி வந்தா நான் என்னத்த சொல்றது? பின்ன இதெல்லாம் வந்து வச்சாக்கா நான் என்ன பண்றது? டப்புன்னு உடஞ்சி போச்சு. இப்போ இதுக்கு வந்து திட்டுறது. அதனால தான் நான் பாத்திரம் கழுவ மாட்டேன். இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து தூக்கி போட்டுரு, இப்பவே கையோட தூக்கி போட்டுரு. இந்த மாதிரி உடஞ்சிச்சுல என்ன திட்டுறிய போட்டு எவ்வளோ வேலை நான் செய்கிறேன் இந்த மாதிரி. எவ்வளவு வேலை செய்றீங்க உடைக்கிற வேலை. இப்படி சொல்லு. ஓகே சரி. புதினா துவையல் நம்ம வீட்ல, அப்புறம் வந்துட்டு வாழைத்தண்டு கூட்டு, சூப்பரா மண் பாத்திரத்துல வந்து சாப்பாடு பண்ணியிருக்கேன். நெய்யெல்லாம் ஊத்தி வாசனையா. இப்ப ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, வெஜ்ஜில ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. சனிக்கிழமை வணக்கம்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு வேற பஞ்சாயத்து கூட்டுறாங்கப்பா. வெள்ளிக்கிழமை அப்படின்னா தலைவரே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, வேலைக்கிழமை தலைவரே இன்னைக்கு வேலைக்கிழமையான்னு பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அதனால நான் சனிக்கிழமைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வாரத்தோட இறுதி நாள். வீடியோவையும் வாரத்தோட இறுதி நாள் தானே, நாளைக்கு சண்டே எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இன்னைக்கு 13/12. ஆமா, ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு வந்து டே தொடங்க போகுது. அதனால வாரத்தோட லாஸ்ட் நாள் உங்களால முடிஞ்சது என்ன பண்ண முடியும்? வாரத்தோட லாஸ்ட் நாள் மட்டும் இல்ல, இன்னும் இந்த வருஷம் முடிய போகுது. நீங்க பாருங்க, எல்லாமே 13/12/2025 வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இந்த சட்டி சாப்பாட்டுக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற மாதிரி நீங்க வந்து வருஷம் முடிய போதில்ல. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க சரியா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். எத்தனை நிமிஷம் ஓடுதுன்னு தெரியலையே. ஃபுல்லா பாத்துருங்க சரியா? ஓகே, இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆஹா, என்ன பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. அங்க பார். ஆமா, இதனால இது கழுவிட்டியா? ஓகே, சரி சரி சரி, கேட்டுக்கணும்ல. கட் பண்ணிருப்பேன். தம்பி வந்து நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் ஃபிஷ் ஃப்ரைக்குன்னு. இந்த இவ்வளவு பெரிய ஓட்டை யார் போட்டது? ஃபிஷ் ஃப்ரை நல்லா தான இருக்குது. டைம் சொல்லிருக்கேன், எதுவுமே பெருசா பண்ணாதீங்க, சின்னதா பண்ணுங்க சொல்லிட்டு. எல்லாமே பெருசு. இவ்வளோ பெருசா அத வந்து கேப் இருந்தா இது மீன் மாதிரியே இல்லம்மா. அது ஒண்ணுதானே, இதுதான் மீன் மாதிரி இருக்கு சார். எல்லாமே நான் கட் பண்ணேன். இதெல்லாம் நீங்க பார்த்த வேலை. இது எல்லாமே மீன் தான், நல்லா தான் இருக்கு. நீங்க பார்த்த வேலை. வஞ்சர மீன் அப்படிதான் இருக்கும். சரி வாங்க, எங்க காமிச்சிடலாமா? ஓகே, என்னது இது? ஓ, அதான் காலையில சொன்னீங்க மண் சட்டியில சாப்பாடு. அப்பாக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் டேஸ்ட் பாக்கிறதுக்கு. மண் சட்டி சாப்பாடா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து வாங்க, ஏன் ஓடுறீங்க? நேத்தே சொன்னல நான் எடுக்கும்போது ஓடாதீங்க, கிட்ட வாங்க சொல்றேன். நான் ஓடல. கிட்ட வாங்க. இது வந்து முட்டை இல்லாம எப்படி கலர்னு சார். அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு கூட்டு வச்சிடலாம். வாழைத்தண்டு பாட்டு இல்ல அதுல எதுவும் இருக்கு. ட்ரை பண்ண வேணாம். வச்சிடலாமா? ஓகே, கூட்டு. ஓகேவா? இந்த வாழைத்தண்டு நிறைய சாப்பிடணும். ஸோ சரி சரி, அவர்கிட்ட கொடுத்துடலாம். அப்படியே காய்கறி ஃபிஷ் ஃப்ரை அப்படியே கூட அவர்கிட்ட கொடுத்துரு. கொடுத்துட்டாங்க. கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்கேன் பலமுறை. ஃபிஷ் ஃப்ரை ஓகேவா? நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கும். ஏன்னா சமைச்சது நானு. சூப்பரா இருக்கு. எங்க வீட்ல சூப்பரான லஞ்ச். அப்படியே அங்க கொடுத்துரு. வா, இது ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் மீன் வறுத்துருக்கேன். வாழைத்தண்டை கூட்டு. இது மண் சட்டியில பண்ணியிருக்கேன். இது சாதம். சாப்பிடலாமே. அது நிறைய வச்சுக்கிறேன். சரி, அது கொஞ்சம் தான்ப்பா, சாப்பிடுங்கப்பா. நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. மீன் என் சமையல் எப்படி பாருக்கும்? அப்படி அவன் சொல்றான்னு அவர் தெளிவா சொல்ல பாரு. மீன் என்ன மீன்? அதா கடல் மீனா? கடல் மீனா? கடல் மீனாத? ஆமா, என்ன போட்டுக்குது? கண்டுபிடிச்சா பத்தியா? வாழைத்தண்டு போட்டிருக்கான். கூட்டுல வாழைத்தண்டா? வாழைத்தண்டு இல்லப்பா, வாழைத்தண்டு தான் கூட்டு. இன்னைக்கு
வாழைத்தண்டு தான் கூட்டுல வாழைத்தண்டுல இன்னைக்கு வந்து ஒரு குட்டி vlog ஷேர் பண்ணிருக்கேன். எல்லாரும் பாருங்க. நைட்டு 9 மணிக்கு லைவ் இருக்கு. மறக்காம லைவ் போகணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.